உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு, நான் பிரசங்கியார் இல்லை, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே ஒரு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினார். மலை பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களில் வாசிக்கலாம். அவர் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன், வார்த்தையின்படி செய்கிறவன், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்கிறவன் அவன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஆனால் வார்த்தைகளை கேட்டும் அதன்படி செய்யாதிருக்கிறவன் மணலின் மேல் தன்னை வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். 2 வீட்டிற்குமே பெருமழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்து வீட்டின் மேல் மோதியது. ஆனால் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்து நின்றது. மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. போன வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்க விழுப்புரம் மாவட்டத்தில், கடலூரில், பாண்டிச்சேரியில் எங்கே பார்த்தாலும் அப்படியே வீடுகள் அப்படியே விழுகுது, விழுந்து முழுவதும் அழிந்து போய்கிறது. என்னைக்குமே தண்ணி வராத ஊருக்குள்ளே தண்ணி வந்திருக்குது. நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் என் வாழ்க்கையில் எதுவும் வராது, நம்ம நினைக்கிறோம், நல்லது நினைக்கலாம். ஆனால் திடீர்னு ஒரு மழை வந்து விட்டதே, பெருமழை தமிழ்நாட்டில் வந்தது. ஒரே நாளில் 54 சென்டிமீட்டர் மழைன்றாங்க. ஏதோ ஒரு ஊரில் 100க்கு மேலே சொன்னாங்க. எப்படி அப்படி மழை வர முடியும்? ஆனால் வந்தது. மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க நம்ம தான். லூஸ் டாக்ஸ், உளறுவை பார்த்துருக்கீங்களா? சும்மாவே இருக்காது, எதையாவது உளறிக்கிட்டு தான் இருப்பாங்க சிலர். எப்படா இவங்க எந்திரிச்சு போவாங்கன்னு தோணும். அந்த மாதிரி எதையாவது வள்ளன்னு பேசுறது. பைபிளில் இருக்கிறத பேசிட்டா கூட கேட்டுடலாம். ஆனால் தேவையில்லாத பேச்சுக்கள், உளறுவாய், சம்பந்தமில்லாததை பேசுறது, சிலருடைய இருதயத்திலே கசப்பு,
கர்த்தரோட வார்த்தை மேலே தான் வாழ்க்கையை வாழ்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழே வேறு இதெல்லாம் உட்காந்துருக்கு. கண்டதையும் பேசுறது, தவறான பேச்சுக்கள், கர்த்தருக்கு ஒத்துக்கொள்ளாத வார்த்தைகள், வெறுப்பு, கசப்பு, காரணமே இருக்காது. மற்றவங்க மேலே வெறுப்பு, கசப்பு, காரணமே இருக்காது. அவர்கள் தங்கள் வாழ்க்கை வாழ்வார்கள், ஆனால் அடுத்தவர்கள் மேல் ஒரு கசப்பும் வெறுப்பும். மன்னியாத குணம், மன்னிக்காத குணம். ஒரு ஹேர்பின் எடுத்ததுக்காக மன்னிக்க மாட்டாங்க, அப்படி வச்சுக்கலாம். மன்னியாத குணம், தகாத நட்பு. கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருப்பார் இருதயத்தில், வேண்டாம், நிறுத்து, போதும், இந்த நட்பு உனக்கு வேண்டாம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், இவன் வேண்டாம், இவ வேண்டாம், கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் தகாத நட்பு. உறவினர்களுக்குள் உள்ள கூட கர்த்தர் சொல்லுவார், போதும், இதோட நிறுத்து. ஆனால் தொடர்ந்து பேசுறது, தொடர்ந்து பழகிறது. தகாத நட்பு. துணிந்து தெரிந்து பாவிகளோடு, தேவைக்கும் அதிகமாக நட்பு. பாவிகளோடு, ரட்சிக்கப்படாத உலகத்தாரோடு தேவைக்கும் அதிகமாக தெரிந்து துணிந்து நட்பு. தகுதிக்கு மிஞ்சிய போட்டி, பொறாமை. தகுதிக்கு மிஞ்சிய போட்டி. 5ஆம் கிளாஸ் பையன் 5ஆம் கிளாஸ் பையனோட போட்டி போட்டு படிச்சுக்கலாம், தப்பு இல்லை. 5ஆம் கிளாஸ் படிக்கிறவன் எம்ஏ படிக்கிறவனோட போட்டி. கர்த்தர் நமக்கு என்ன நிலையில் நம்மை வைத்திருக்கிறாரோ அதோட சரி, அங்கே தான் போட்டி இருக்கணும். ஒரு படி கூட மிஞ்சி மேலே ஏறி போட்டி பொறாமை வந்தால் வாழ்க்கை வீணாகிவிடும். நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. இட்ஸ் பேட் ஒன்லி ஃபார் யூ, நாட் ஃபார் அதர்ஸ். சின்ன சின்ன பொய்கள், சின்ன சின்ன பொய் தானே, பரவாயில்ல. சின்ன சின்ன திருட்டு, சின்ன திருட்டு தானே, பரவாயில்ல. சின்ன சின்ன காரியத்தில் தான் ஏமாத்தினேன், பெருசுல எல்லாம் ஏமாத்தலப்பா. அதெல்லாம் பெருசெல்லாம் நான் ஏமாற்ற மாட்டேன், சின்ன சின்ன ஏமாற்றுதல். அப்புறம் கர்த்தர் சொல்கிறப்ப, நாளைக்கு மாற்றிக்கிறேன் ஆண்டவரே, என்னைய சீக்கிரத்தில் நான் மாறிடுவேன், எனக்கு பலன் கொடுங்க, நான் மாறிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் நினைக்கிறீங்க இவன் மாறுவான்னு? ஒரு நாளும் மாறமாட்டான். ஒரே நாளில் மாறுறவன் தான் மனுஷன். ஒருத்தர் சினி ஃபீல்டில் இருந்தார். ஒரு நாளைக்கு 10 பாக்கெட்டும் என்னமோ சொன்னாங்க சிகரெட்டு குடிப்பாராம். அவ்வளவுதான், 10 பாக்கெட்டு தான் ஸ்மோக் பண்ணுவாராம். அப்புறம் ஏதோ 1-2 பாட்டில் தான் குடிப்பாராம், அவ்வளவு தான் தினம். ஆனால் ஒரு நாள் பாருங்கள், சத்தியத்தை கேட்டார். கேட்ட உடனே ஆவியானவர் உள்ளத்தில் பேசினார். ஒரே நாளில் எல்லாத்தையும் விட்டார். அல்லேலூயா. டாக்டர் சொன்னாங்களா, நோ நோ நோ, இப்படி செய்யக்கூடாது, உடம்பே ஆடி போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக குறை. அவர் சொன்னாராம், ஏசுநாதர் எனக்காக முழுவதும் ஒரே நாளில் செத்து என் பாவத்தை எல்லாம் அள்ளி கொண்டு போய் நரகத்தில் போட்டுட்டார். ஒரே நாளில், ஒரே நாளில். அதை அந்த காலத்தில் ரொம்ப பெருமையாக பேசினாங்க தமிழ்நாட்டில். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரே நாளில் உங்களால் எல்லா துர்க்குணத்தையும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களையும், கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிற காரியங்களையும், ஆவிக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய வளர்ச்சியிலே முன்னேறுவதையும் தடுக்கிற எல்லாவற்றையும் ஒரே நாளிலே உங்களால் விட்டு ஒழிக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், ஒரே நாளிலே என்னால் எல்லா கெட்ட காரியங்களையும் விட்டு ஒழிக்க முடியும். நான் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே என் வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை போட போகிறேன். எவ்வளோ காற்று அடிக்கட்டும், எவ்வளோ வெள்ளம் வரட்டும், என்ன வந்து அந்த வீட்டின் மேலே மோதட்டும், அந்த வீடு விழாது, அழியாது. வார்த்தையின் மேலே அஸ்திபாரம். ஆனால்
வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் போடுவதற்கு முன்பு உள்ளே இருக்கிற அந்த எல்லா கபடங்களையும் அள்ளி தூக்கி எறிந்துவிட்டு அதன் மேலே வார்த்தையை வைக்க வேண்டும். நல்ல வேகமாக அலை அடிச்சுக்கிட்டு இருக்க கடல்ல, வாழ்க்கை கடல்ல அங்கே போயிட்டு எல்லா அசுத்தங்களையும் இருக்கிற இடத்துல கற்பாறையை தூக்கி போட்டு வீடை கட்டினாலும் நிச்சயமாக அந்த வீடு நிற்காது. என்னதான் வார்த்தையை சொன்னாலும் உங்களுக்குள்ளே பரிசுத்தம் இல்லாவிட்டால், விசுவாசம் இல்லாவிட்டால், கர்த்தர் இல்லாவிட்டால், வெறும் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் வச்சு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தீராத பிரச்சனையே கிடையாது. எல்லாம் மாறும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாதபடி உங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன தவறுகள், பெரிய பெரிய தவறுகள் எல்லாவற்றையும் விற்று ஒழிக்க வேண்டும். அப்போதுதான் வார்த்தை அங்கே தங்கும், தங்கி அது பலன் கொடுக்கும். தினம் ஜெபம் பண்ணுறேன், தினம் வசனத்தை சொல்கிறேன், தினம் பைபிள் தான் அறிக்கை பண்ணுறேன், பைபிளை பல மணி நேரம் படிக்கிறேன், ஏன் மாற்றம் இல்லை என்னால் உள்ளே கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியம் உட்கார்ந்து இருக்கிறது. அதன் மேலே வார்த்தை நிற்காது. கர்த்தர் வரமாட்டார், தங்க மாட்டார். இதை சரிப்படுத்தணும். அப்போது வார்த்தை நிற்கும். ஒரு வார்த்தை சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அதே மாதிரி சொஸ்தமானான். நல்ல உள்ளம் சரியாக இருக்கட்டும். எல்லாரும் சொல்லலாம், கர்த்தாவே. எல்லா கண்களை மூடலாம். கர்த்தாவே, என் உள்ளத்தை நான் சரிப்படுத்துகிறேன், என் வாழ்க்கையை சரிப்படுத்துகிறேன். உமக்கு விருப்பமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் என் உள்ளத்திலே நான் வைக்க மாட்டேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறீர். உம்முடைய குமாரனுடைய ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தமாக்கி இருக்கிறது. ஆனால் எனக்குள்ளே நான் வைத்திருக்கிற என்னுடைய பாவங்களை, உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை இன்று அப்புறப்படுத்துகிறேன், இன்று அப்புறப்படுத்துகிறேன். என் வாழ்க்கையை செழிக்க பண்ணும். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேச எல்லாம் ஜெபிக்கலாம். கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, என்னை சரியாக்குங்க ஆண்டவரே. நான் விட்டுறேன், உமக்கு விருப்பம் இல்லாததை விட்டுறேன் ஆண்டவரே. எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எனக்குள்ளே இருக்கிற கசப்பு, வெறுப்பு எல்லாவற்றையும் பிடுங்கி எரிகிறேன். எனக்குள்ளே இருக்கிற போட்டி, பொறாமை எல்லாவற்றையும் பிடுங்கி எரிகிறேன். எனக்குள்ளே இருக்கிற டூ மச் டாக்கிங், அனாவசிய பேச்சு நான் பிடுங்கி எரிகிறேன். அமைதலுள்ள ஆவியை எனக்கு தாரும். நான் வெற்றி பெற வேண்டும். என் பிள்ளைகள் நன்றாய் வாழ வேண்டும். என்னுடைய வம்சம் செழிக்க வேண்டும். என்னை ஒழுங்குபடுத்துகிறேன். சொல்லுங்க. ஷீபலது கரங்கா கர பரதி கரங்கரபா அந்தலது ரம்பாரதி கரக்கரா பரதி கரபா ಶೂದಂಗರದಿ ಕರಕರ ಪ್ರದಿ ಕರಂಬ ಓ ರಪ್ಪ ಕರದಿ ಕರಂದರ ಕರಬ ಮೀ ಶಪ್ಲದು ಕರಬಾ ಕರದಿ ಕರಂದ ಕಲಬರದಿ ಕರಬ ಮೂರಂಗರದಿ ಕರಾಂಕು ರಂಬ್ರಿ ಕಲಾ ಪ್ರೀದ ಕರಬರಬ ಶಿದಾಂಗರದಿ ಕರಂಪರದು ಕರಕರ ಬರದಿ ಕರಬ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. எல்லாம் சொல்லலாம். நான் ஆளும்படி பிறந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். என் இருதயத்திலே அவருடைய வார்த்தையை வைக்கிறேன், வைத்து வைக்கிறேன். என் வாயிலே கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத எதையும் பேச மாட்டேன். என் மனதை சுத்தம் பண்ணுகிறேன். நான் ஆண்டு கொள்ளுவேன். ஓகே, காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்துவும் மோசஸும் கிருபை, இந்த பிரமாணம் இப்படி தான் தொடங்கி போனது. ஆனால் மெசேஜ் முடிஞ்சது வேறு மாதிரி. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரிங்களா? இன்றைக்கான மெசேஜ் இயேசு கிறிஸ்து மறுரூபமானார் இல்லைங்களா? அந்த மறுரூபம் ஆகும் பொழுது நடந்த சில இன்சிடென்ட்ஸ், அதுக்கப்புறம் நடந்தது, இதை பார்ப்போம். டைம் பர்மிட் பண்ணிச்சுன்னா சில ரிவிஷன், ஏற்கனவே தெரிஞ்ச சில காரியங்களை டச் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் த டைம். சரிங்களா? இப்போ இந்த இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆனது சினாப்டிக் காஸ்பல்ஸ், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 காஸ்பல்லையுமே இருக்குது. இந்த 3 காஸ்பல்லையும்
ஒருத்தரும் எழுதும்பொழுது எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எதை அழுத்தம் திருத்தமாக காமிக்கணும் அதை மட்டும் காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த மூணையும் வாஸ்து மூணுலேயும் இருக்க யூனிக் ஆர் அந்த டிஃப்ரென்சஸ் அதுலேருந்து என்ன நம்ம படிச்சுக்க முடியும் அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது நோட்ஸ் எடுக்கிறவங்க யாராக இருந்தீங்கன்னா இந்த மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன், இந்த மறுரூபம் ஆகிறது மத்தேயு 17, மார்க் 9, லூக்கா 9 இந்த 3 அதிகாரங்களில் தான் வருது. இப்போ மத்தேயு 11:1-8 இந்த மறுரூபமாகிறது. இதில் முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் நான் நோட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் பார்ப்போம். உங்களுக்கு இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இப்போது இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் அவரோட சீஷர்கள் ஃபாலோ பண்ணிட்டே போவாங்களா? எல்லோரும் தான் போவாங்க. சில சமயம் சீஷர்கள் மொத்தமாக போவாங்க, இவர் மட்டும் தனியாக பிதா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹீ வாண்ட் டு ஃபெலோஷிப் வித் ஹிஸ் ஃபாதர் அப்படின்னு இவர் மட்டும் தனியாக போவார். இந்த இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, அவருடைய சகோதரன் யோவான் இவங்க 3 பேர்த்தையும் மட்டும் கூட்டிகிட்டு இங்கே போய் மறுரூபமானார் பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, இன்னும் சில அதிசயங்கள் அற்புதங்கள் பண்ணும்போது இவங்க 3 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் யாராவது யோசித்து பார்த்தீங்களா, எதுக்காக இந்த 3 பேர் மட்டும்? 12 பேர் இல்லாமல் எதுக்காக அந்த 3 பேர் மட்டும்? ஒருவேளை நம்மளுக்கு தோணலாம் இந்த 3 பேர் பயங்கர ஃபெய்த்ஃபுல், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். இந்த 3 பேர் மற்ற 12 பேரை விட ஒரு லெவல் அதிகம், ஏதாவது ஒரு ரீசன் நம்மளுக்குள்ளே தோணும் இல்லைங்களா? இப்போது இந்த 3 பேருடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுரு பெட்ராஸ், ராக் ஒரு பாறை அல்லது ஒரு கல், இதுதான் பேதுருவோட ஒரு பேருக்கும் ஒரு பொருள் வரும் இல்லையா? பேதுருங்கிற பேருக்கு பொருள் பாறை அல்லது கல். இந்த யாக்கோபோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாற்றி அமைப்பவர் அல்லது மாற்றுபவர், சர்பிளான்டர். ஜான், யோஹன்னான் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபை. இந்த 3 பேரையும் நீங்கள் அவங்களோட பொருளை பொருத்தி பார்த்தீங்கன்னா, கல் மாற்றப்பட்டது கிருபையால், கல்லில் எழுதப்பட்ட கற்பனைகள் மாற்றப்பட்டது கிருபையால். சரிங்களா? இது இப்படி பொருள்பட பார்த்துக்க முடியும் இந்த 3 பேரை மட்டும் போய் பார்த்தது. இப்போது மத்தேயு 4:3 பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்திருப்பாரா? சோதனைக்காரன் வந்து பொல்லாங்கன்னு சோதிக்கிறானா? அவன் சோதிக்கும்போது என்ன சொல்லுவான்னு பாருங்கள், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இப்போது அவன் வந்து சோதனைக்காரன் கேட்குறான், இந்த கல் அப்பமாக மாற்றுங்க. இவர் என்ன பண்ணியிருக்கலாம்? இப்படி தானா, இந்தாடா ஒரு கல் எடுத்து இதுதான் அப்போ வேணா சாப்பிட்டு போடான்னு சொல்லியிருக்கலாம். சரிங்களா? இவர் ஏன் செய்யலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருத்தருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கலாம். ஒன்று, தேவனாகிய கர்த்தரை பரிசித்து பார்க்க வேண்டாம் ஒன்று. அடுத்து, உனக்கு நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் என்னடா இருக்குது? இப்போ நிறைய இடத்துல இந்த காலேஜஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த மேடம் சொன்னாங்கல்ல தம் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு, நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் ஒரு தம் அடித்து பாடுறா பார்ப்போம். எல்லா பேரும் தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இல்லை பொல்லாத காரியங்கள் செய்கிறது, நான் பெரிய கெத்தான ஆம்பளை தாண்டான்னு சில சமயம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். யார்கிட்டையும் எதையும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டேனி வந்து ஒரு நாள் சொன்னால், இப்போல்லாம் ஸ்கூலில் இது நான் கேள்விப்பட்டதில்லை, நல்ல ஒரு பேனா வாங்கி கொடுத்தா பென் ஃபைட்னு 2 பேர் அவன் பேனாவை சுற்றி விட்டு அடித்து பேனாவை டமால் உடப்பாங்களாம். நீ தைரியமான ஆம்பளைனா பென் ஃபைட்டுக்கு வாடா. இல்லைடா நான் தைரியமான ஆம்பளை இல்லைடா, போடா நான் வரலடா அப்படி சொல்லி முடிச்சிடான்னு சொல்லிட்டேன். போய் ஒருத்தருக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவர் தன்னுடைய நான் தான் தேவனுடைய குமாரன் இந்த பொல்லாங்கனுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. தேவனை பரிசித்து பார்க்க வேண்டாம்னு இருந்திருக்கலாமா இருக்கும். இதை விட இன்னொரு அர்த்தம் இதுக்குள்ளே என்ன புதிஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு அம்மா வந்து கேட்பாங்க, என்னுடைய குமாரத்திக்கு சுகம் கொடுங்கன்னு, புறஜாதி ஒரு அம்மா. அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார்? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதில்லை. கரெக்டாக? அந்த அம்மா வந்து அப்பம் கொடுங்கன்னு கேட்டாங்க, சுகம் கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போ இந்த பிள்ளைகளின் அப்பமானது நம்மளுடைய தேவை, நம்மளுடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய சுகம். அப்பம் சொல்லப்படுறது உங்களோட என்னுடைய தேவை, நம்மளுடைய ஆசீர்வாதம், நம்முடைய சுகம்.
இதை எதுலேருந்து அவன் கொண்டு வர சொல்கிறான் பொல்லாங்கன்? கல்லிலிருந்து, கற்பனைகள் எழுதப்பட்டதிலிருந்து, கற்களினால் எழுதப்பட்ட கற்பனைகளிலிருந்து உன் பிள்ளைங்களுக்கு போஜனம் கொடு, உன் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடு. அவர் சொல்லியிருப்பார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனோட வாயிலிருந்து பிறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அன்னைக்கு சீனாய் மலையில் சொன்ன வார்த்தையில் மட்டும் இல்லை, இன்றைக்கி தேவன் நான் உன்னுடைய பாவத்தை மேற்குக்கும் கிழக்குக்கும் உன்னுடைய பாவம் கழுவப்பட்டது, நீ சுத்தமானாய், உங்களுடைய ஜீவன் அன்னைக்கு எழுந்ததில் மட்டும் இல்லை. அப்போ அந்த கற்பனைகள்லையும் ஜீவன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், த மினிஸ்ட்ரி ஆஃப் டெத் ரிட்டன் அண்ட் என்கிரேவ்ட் ஆன் ஸ்டோன்ஸ். கற்பனைகளை போதிக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரிக்கே மகிமை இருக்குமானால் ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஆவிக்குரிய சபையில் எப்படிப்பட்ட ஜீவன் இருக்கும்? அப்போது அந்த பழைய கற்பனைகள் அதுலேயும் இருக்குது, ஆனால் முந்தினது பிந்தினது மாதிரி மகிமையானது அல்ல. அப்போது கற்பனைகளில் இருந்து இல்லை என் பிள்ளைங்களுக்கு நான் போஷிக்க போகிறது, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க போகிறது, என் பிள்ளைங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறதுன்னு தான் இங்கே சொல்ல வர்றது. சரிங்களா? இதனால தான் நான் அந்த 3 பேரை கூட்டு வந்தது. அந்த பேரை வச்சே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். த லா இஸ் ரீப்ளேஸ்டு பை கிரேஸ். சரிங்களா? பாறை மாற்றப்பட்டது கிருபையால். இப்போது அடுத்து இந்த மறுரூபம் ஆகும்போது என்ன அவங்க பார்த்தாங்களாம்? மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 புக்ஸை டோரா, லா, த லா, சட்டம், மோசே எழுதின முதல் 5 புத்தகம். அப்புறம் தீர்க்கதரிசிகள். இப்போ மேஜர் போர்ஷன் பார்த்திங்கன்னா பழைய உடன்படிக்கையில் சட்டமும் தீர்க்கதரிசியும். இப்போது தேவனுடைய குமாரன் உங்களுக்காகவும் எனக்காகவும் கிருபாதார பலியாக வந்தவர். அவர் கூட அடுத்த 2 பேர் யாரை பார்க்க முடியுது? ஒன்று சட்டம், இன்னொன்று தீர்க்கதரிசி. இதை பார்த்தோன்னே சில பேருக்கு மூளையை பயன்படுத்தாமே கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? ஒன்றும் யோசிக்க தெரியல, சும்மா கேள்வி வைப்போம். பேதுரு இயேசுவை நோக்கி என்ன கேட்டாராம்? நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் உமக்கு ஒரு கூடாரமும் மோசே கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன தப்பு பிரதர்? ஒரு தராசில் தேவகுமாரன் தேவன் இவரையும், மோசே ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி எலியா, இவங்களையும் ஒரே தராசில் போடுறான். ஈக்குவலண்ட் லெவலில் வைக்கிறான். மோசே எலியா இவங்களை யார் கூட வைக்கிறான்? ஒரே பார்வையில் இயேசு கிறிஸ்து கூட வைக்கிறான். இப்போ யார் உள்ளே வர வேண்டியது இருக்குது? பிதாவானவர் வர வேண்டியது இருக்குது. டேய், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், யாருக்கு செவி கொடுங்கள்? மோசைக்கு செவி கொடுங்கள் இல்லை, எலியாவுக்கு செவி கொடுங்கள் இல்லை, சட்டத்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள், தீர்க்கதரிசி சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை. யாருக்கு? என்னுடைய குமாரன், இந்த மெசையா, இவருக்கு செவி கொடுங்கள். இன்னைக்கு கூட சில பேர், இது ஏன் சொல்கிறேன்னு எனக்கு தெரில, நான் தீர்க்கதரிசி, அவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறார், நான் கேட்க போகிறேன். மத்தேயு 5:17 பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அப்போது இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றிவிட்டார். இன்றைக்கி நம்ம அவருக்குள்ளே இருக்கோம். அவர் நிறைவேற்றி விட்டார்னா அவருக்குள்ளே இருக்க நாமளும் நிறைவேற்றி விட்டோம் தான் அர்த்தம். புதுசாக நம்ம நிறைவேற்ற ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒன்று. சரிங்களா? எப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்களோ அப்போவே நான் ஒழுங்காக நடக்கிறேனா, நான் கரெக்டாக இருக்கேனா அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பலமுறை சொல்லியிருக்கோம். தீர்க்க தரிசனம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா? அவர் சகலத்தையும் நிறைவேற்றி விட்டார். நீங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு அவர் சொல்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுத்துகிறார். வெளியிலேருந்து யாரோ உங்களுக்கு சொல்லணுமா? வெளியிலேருந்து யாராவது சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்குள்ளே அவர் இல்லை,
இல்லை அவர் சொல்கிறது எனக்கு விளங்கலை, கேட்கலை, வேற ஒரு மனுஷனை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றி விட்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். எங்கேயோ போய் தேட தேவையில்லை. உங்கள் வீட்டில் எந்த இடத்துல உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும், உங்கள் கூட அவர் பேசுவாரா? ஓகே. அடுத்து இவர் மறுரூபமானாரா? கூட பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் இருந்தாங்க. பிதாவானவர் சொன்னார், இவர் என் குமாரர், இவருக்கு செவி கொடுங்கள் சொன்னார். எல்லாம் முடிஞ்சிருச்சு. கீழே இறங்கி வர்றாங்க. இந்த 3 பேரும் செவி கொடுத்தாங்களா? இந்த 3 பேரும் எப்படி இருக்காங்க? யூஸ்வலாக ஒன்று சொல்லுவாங்க, மனுஷர்களுக்கு மறதி காமன். திடீர்னு வெங்காய விலை உயர்வுன்னு சொல்லிட்டு கொதிச்சிருப்போம், அடுத்த நேரம் அதை மறந்துடுவோம். நம்மளுக்கு ரொம்ப இது ஒரு வகையில் நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க, ரொம்ப டென்ஸ்டாகவே இல்லாமல் கொஞ்சம் கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்கு. ஆனால் முக்கியமான விஷயத்தை, வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை, இதுதான் ஆணி வேர் அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியுமா? இப்போது கீழே இறங்கி வந்திருக்காங்க. நம்ம பார்த்த இந்த மறுரூபமானது நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 17:1-8. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது மத்தேயு 17:24. கீழே இறங்கி வந்தோன்னே இந்த வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவின் இடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். இப்போ ஒரு கேள்வி பேதுருட்ட கேட்குறாங்க. இப்போ பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் கேட்டு வர்றேன். இவனுக்கு அவங்கள பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, யாத்ராகமும் 30:13 மோசே தான் அங்கே மேலோங்கி நிற்கிறான். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கல் 20 கேரா, கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். அப்போது எல்லா பேரும் சர்ச்சுக்கு ஒரு காணிக்கை தரணும். எல்லாரும் உங்கள் போதகர் தர்றாரா அப்படின்னா, ஐயோ தரலன்னு சொன்னால் மோசேயின் கட்டளைக்கு மீறுற மாதிரி இருக்கும். இவன் நேரம் என்ன சொல்லிடுறான்? ஆமாம் செலுத்துறார் அப்படின்னு சொல்லிட்டான். இவன் உள்ளே வர்றான். இவனா பைசாவை எடுத்து கொடுக்கலாம்னு நினச்சிருப்பானா இருக்கும். இவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஒருத்தர் மனசில் நினச்சிருந்தாலே, டேய் என்னடா நினச்சிட்ருக்க, வான்னு கூப்பிட்டு சல்ப் 2 அரோட்டு போட அப்படின்றவார். சரிங்களா? இவர் கூப்பிட்றாரு, ஏய் என்னப்பா என்ன? அவர் கேட்குறாரு, ஒருத்தர் இந்த சர்ச்சுக்கு தரணும் அப்படின்னா வேற்று ஆள்கள் தரணுமா இல்லை பிள்ளைகளும் தரணுமா? வேற்று ஆள்கள் தான் தரணும். இப்போ தானே பிதா சொன்னார், குமாரன் நான் சொல்லிட்டு, நானே எனக்கே காணிக்க கொடுத்துக்கணுமா? இது எப்படி? அப்போ நீ மறந்துட்டியா? நான் யாருங்கிறதே நீ மறந்துட்டியா? அதுதான் அந்த கேள்வி இல்லையா? உண்மையாகவே பேதுரு மறந்துட்டான். எதுக்கு இங்கே தர்க்கம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் விளங்காமல் இமீடியட்டாக. இப்போ புதுசாக கிறிஸ்துவை அறிஞ்சிக்கிட்டவங்க, புதுசாக ஏசு கிறிஸ்துவை ருசி பார்க்குறவங்க ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய நான் அப்படி பண்ணுறேன்னா, நான் இன்றைக்கி 1 மணி நேரம் ஜெபிச்சேனா, 10 அதிகாரம் வாசித்தேனா, இப்படிலாம் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. ஆண்டவர் எனக்காக எல்லாம் செய்துட்டார், ஆண்டவர் எல்லாம் செய்கிறேன், சந்தோஷமாக இருப்பாங்க. கொஞ்சம் உள்ளே வந்து இருந்த உடனே வெளிச்சம்தானே அதிகமாகணும். உண்மையாகவே வெளிச்சம்தானே அதிகமாகணும். ஆனால் மூத்த குமாரன், இந்த 2 குமாரர்கள், ஒருத்தன் அப்பாவோட சொத்தெல்லாம் எடுத்து போய் செலவழிச்சிட்டு வந்தான்ல, ஊதாரி மைந்தன், அவனோட அன்னை கூடவே தானே இருந்தான், அப்பா கூடவே தானே இருந்தான். என்ன சொன்னான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் உமக்கு ஊழியம் செஞ்சுட்டு கூடவே இருந்தேன். ஊழியம் செய்கிறதுக்கு பையன் தேவையில்லை, ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் அவன் அப்பாட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தானா, அப்பா அவன் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட தரலையாம். நல்லா வாஸ்து பார்த்திங்கன்னா தெரியும். எப்போ இளைய குமாரன் வந்து என் பங்கை பிரித்து கொடுன்னு கேட்டானோ, அப்போவே அப்பா ஆஸ்தியை 2 பேத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டார். ஏன்னா மூத்த மகனுக்கு 2 மடங்கு, ஃபஸ்ட் பார்ன் பிளெஸ்ஸிங். இது வச்சுக்கிட்டே அவனுக்கு விளங்கலை. 2வது பையன் மோசம்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் மூத்த பையனுக்கு வெளிச்சம் இல்லை, அப்பா கூடவே இருந்தாலும் அப்பாவோட அன்பு அவனுக்கு விளங்கலை. இப்போது இவங்க, நான் இதை ஏன் சொல்ல வந்தேன், நம்ம ரொம்ப நாள் இருக்கிறவங்க அப்பாவின் அன்பு, அப்பாவின் வெளிச்சம்
ரொம்ப க்ளோஸராக கிட்டி போகணும். அதிகமான வெளிச்சம், அவர் எவ்வளோ நேசிக்கிறார், அவர் எவ்வளோ அன்புள்ளவர், எனக்காக சகலத்தையும் செய்துட்டார் இப்படின்னு வெளிச்சம் பிரகாசமாக போகணுமான ஒழிய இந்த சட்டத்திட்டங்கள் நான் கரெக்டாக இருக்கேனா, ஐயோ நான் முன்னாடி அப்படி இருந்தேன், இன்றைக்கி கிறிஸ்டியன் ஆகிட்டேன், ஏசு கிறிஸ்து ஆண்டவரை செய்யிட்டுருக்கிட்டேன், இனிமேல் நான் ரொம்ப யோக்கியனாக இருக்கணும். அதாவது ஒரு மரம் நல்ல கனி கொடுக்கணும்னா தேவையான உரம் வச்சா போதும். கரெக்டாக மரம் கனி கொடுக்கும். நீங்கள் நல்ல பலன் கொடுக்கணும்னா நீங்கள் கொடிகள், நீங்கள் ஒரு கிளை திராட்சை செடியோட ஐக்கியமாக இருந்தால் போதும் நீங்கள் பலன் தருவீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட வசன வாஸ்து அவரோட ஜீவனோட நீங்கள் ஐக்கியப்பட்டிருந்தால் மட்டும் போதும். சகலமும் எப்படி ஒழுங்காக நிறைவேற்றணுமோ அப்படி பை ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக நிறைவேற்றுவீங்க. நான் செய்கிறது கரெக்டானு பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இயேசு கிறிஸ்துவ பேதுரு எத்தனை நாளாக பார்த்துருப்பான்? எத்தனை நாளாக பிறந்ததுலேருந்து நம்ம தேவாலயங்களில் பரிசேயர் சதுசேயர் அப்படி சட்டம், அவங்க ப்ரேயர் டசில் ஒரு முடிச்சும் ஒரு இந்த கட்டளைக்கு ஈக்குவலன். 10 கற்பனை மட்டும் கிடையாது, 631 ஏதோ ஒரு கணக்கு, சரிங்களா? 613 என்னமோன்னு நினைக்கிறேன், சரிங்களா? இதை வேற நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு மெசேஜில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கார், இத்தனை கட்டளைகள் தானே, இத்தனை அதிகப்படியாக வந்துச்சு, நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? நான் சொல்கிறேன் கட்டளையே பார்க்க வேணாம், நான் பார்க்க வேண்டியது இயேசு கிறிஸ்து மட்டும் நோக்கி பார்த்தா போதும். உட்காந்து நான் 1 2 3 4 எண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? என்னுடைய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுட்டு போயிட்டுருக்க போகிறேன். ஆனால் நம்மளுக்கு எதில் நம்ம இருக்கிறோமோ, ஈவன் தோ வி ஆர் இன் திஸ் வேர்ல்டு வி ஆர் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்ம உலகத்தாரார் இல்லை. ஆனால் நம்ம பழகிறது, நம்ம பேசுகிறது, நம்ம ஆஃபீஸ் போகிறது, வேலை பார்க்குறது, ஸ்கூல் போகிறது, படிக்கிறது, எல்லா இடத்துலையும் காமன் டேர்ம்ஸ். ஒழுங்காக படிக்க வேணாமா, காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி படித்தா தானே நல்ல மார்க் வரும், வாழ்க்கையில் முன்னேற முடியும். எனக்கு படிக்கணும், காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி படிக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. 7 மணி நேரத்தில் 9 மணி நேரம் நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சுட்டு நான் படித்தா போதும். தேவையானது ஒன்று தான், என் ஆண்டவரை நான் நோக்கி பார்க்கணும், அவரோட ஐக்கியமாக இருக்கிறானா போதும். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ஃபால் இன் பிளேஸ். இங்கே பேதுரு கேட்ட உடனே அவனுக்கு மறுரூபமானது ஞாபகம் வரல, இவர் தான் தேவகுமாரன் ஞாபகம் வரல, அப்பா இவருக்கு செவிகொடுன்னு சொன்னது ஞாபகம் வரல, டப்புன்னு யாத்திராகம் 30:13 தான் ஞாபகம் வந்திருக்கு, சரிங்களா? அப்படி தெரிஞ்ச பிறகும் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், போடா இந்த சில்லற விஷயத்துக்கெல்லாம் பஞ்சாயத்து வேணாம், போ, இடர்கள் உண்டாகாதபடிக்கு எனக்கு மட்டும் இல்லை உனக்கு சேர்ந்து வரி பணம் ஃப்ரீயாக கட்டி விட்டு வாடா, மீன்லேருந்து காசு எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறான். காசு சம்பாதிக்கிறது எவ்வளவோ கஷ்டம், சரிங்களா? இங்கே அவர் எவ்வளோ ஈஸியாக்கிட்டார். எப்போ அவர் கூட இல்லையோ, எப்போ சாபமாக இருக்கோ, எப்போ அவர்கிட்ட பிரிஞ்சிருக்கோமோ அப்போ தான் வேர்வை சிந்தி நம்ம நிலத்தில் உழுது சம்பாதிக்க வேண்டிய அவசியம். அப்படி இல்லைன்னா மணி வில் ஃப்ளோ டு யூ. அவரோட நீங்கள் ஐக்கியமாக இருக்கும் பொழுது ஆசீர்வாதம், சுகம் எல்லாம் உங்களை தேடி ஓடி வரும். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? சரி, பேதுரு ஒருத்தர், அவருக்கு மட்டும் தான் விளங்கலை, மற்ற 2 பேர்த்துக்கு இவர் யார் அப்படின்னு ரொம்ப தெளிவாக விளங்கியிருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதே மறுரூபம் மாறதை ஒருத்தர் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த மறுரூபம் ஆகிட்டு இறங்கி வரும் பொழுது லூக்கா 9:52-56 பார்த்தீங்கன்னா, இவர் சமாரியா கிராமத்தை தாண்டி ஜெருசலேமுக்கு போகிறாரு. இவர் எருசலேமுக்கு போகிறாருங்கிற ஒரே ரீசனால் சமாரியர்கள் இவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கல, சரிங்களா? ஜான், தேவனுடைய கிருபை, தேவன் என்மேல் அன்பாக இருக்கிறார். இந்த டிசைபிள்ஸில் the one who spoke about love, அன்பு, பாசம், நேசம் இதை பற்றி அதிகமாக பேசினது இந்த ஜான். இந்த யோவான் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்ட பொழுது, ஆண்டவரே யார் செய்தது போல? எலியா செய்தது போல. டே, மோசையை பார்க்காத, எலியாவை பார்க்காத, ஏசு கிறிஸ்துவை பாரு, என் குமாரனை பாரு, அவர் எப்படி இருக்காரோ அவரை பாரு, அவர் மாதிரியே மாறுன்னு சொன்னால், இவங்க எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இவங்களுக்கு விளங்கலை. ஆனால் இவங்கள்ட்ட அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்சது என்னென்னா,
பேதுரு ஆமாம் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். இவங்க பெர்மிஷன் கேட்குறாங்க, ஏன்பா நான் பண்ணிடட்டுமா? டே லூசு பசங்களா, நீங்கள் யாருன்னு தெரியாதவே பேசிகிட்டு இருக்கீங்கடா. அவர் திரும்பி பார்த்து அவர்களை கடிந்து கொண்டு ஹார்ஷாக பேசியிருக்காரு. டே என்னடா பண்ணுறீங்க, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்காக அல்ல, ரட்சிக்கிறதுக்காக வந்தார். எதுக்காகவா? ஜீவனும் ஜீவன் பரிபூர்ணப்படவும். கற்பனைகளை கொடுக்க அல்ல. அதை பாரு, மோசையை பாரு, எலியாவை பாருன்னு இல்லை. அவர் வந்தது நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கவும் ஜீவன் பரிபூர்ணப்படவும் தான் வந்திருக்கார். பிரதர் அவர் மறுரூபமானார். இந்த 3 பேர் தான் இருக்கிறதே நாங்கள் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அவங்களுக்கே விளங்கலை. இதுலேருந்து நாங்கள் என்ன படிச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் டெய்லி பைபிள் படிக்கிறோம். அதில் என்ன நோக்கி பார்க்கணும்? இப்போ இது வரைக்கும் சொன்னது இன்றைக்கான மெசேஜ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சில ரிவிஷன், குவிக் ரிவிஷன். ஏன்னா நான் சொன்னேன்ல, பேதுரு, யாக்கோபு, யோவான் அப்போ தான் பார்த்தாங்க, மலையிலேருந்து இறங்கி வர்றாங்க, மறந்துட்டாங்க. நீங்களும் நானும் எத்தனை முறை கேட்டாலும், இப்போது பாஸ்டர் அடிக்கடி கேட்பார், ஒருத்தரை பார்த்து இன்னைக்கு நீ செத்தா பரலோகத்துக்கு போவியா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிற மாதிரி, ஒருத்தரை தூக்கத்துலேருந்து எழுப்பி நீ நீதிமானா? ஆமாம் நான் நீதிமான். நீ எப்படி நீதிமான் இப்படிலாம் கேட்டால் இது நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். சரிங்களா? சில வசனங்களை மட்டும் பார்த்து இன்னும் ஃபியூ மினிட்ஸில் நம்ம முடிப்போம். இந்த வசனங்களை மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த தியானம் பண்ணுறதுனா எல்லோரும் சொல்கிற மாதிரி கையை காலை கட்டிட்டு இப்படி கண்ணு மூடிட்டு உட்கார்றதில்ல. அதோட அர்த்தம் என்னென்னா, இங்கே ஒரு மாடு போட்டிருப்பேன். ஒரு மாட்டுக்கு மல்டிபிள் சேம்பர்ஸ் ஆஃப் ஸ்டொமக் இருக்குமா. ஃபுட் ஏதாவது எடுக்கும்போது அவசரமாக ஒரு சேம்பரில் போட்டுட்டு திருப்பி நிம்மதியாக அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காந்து அந்த சேம்பர்லேருந்து எடுத்து திருப்பி இட் சூஸ் ஆன் இட்ஸ் ஓன் ஃபுட். நீங்கள் இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறீங்க, ரொம்ப அவசரமான வேலை, ஒரு அதிகாரம் வாசித்திருக்கீங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, 1.5 மணி நேரம், ஆஃபீஸ்க்கு போகணும். மேடம் சொன்ன மாதிரி புலம்புறது, ஏதாவது கஷ்டத்தை அசை போடுறது. நீங்கள் அன்றைக்கி வாசித்தீங்கல்ல, அதை எடுத்து யூ சூ ஆன் இட், யூ மெடிடேட் ஆன் இட், யூ வில் கெட் த 100% நியூட்ரியன்ஸ். இந்த மாடு ஃபஸ்ட் எடுத்தோன்னே டபக்குன்னு மென்று முழுங்குச்சில்ல, அதுலேருந்து அதோட ஃபுல் சத்தை எடுத்துக்க முடியாது. எப்போ அந்த சாம்பரில் எடுத்து மறுபடியும் அசை போட்டு மறுபடியும் அடுத்த சாம்பருக்கு விட்டு மறுபடியும் எடுத்து எப்படி ப்ராசஸ் பண்ணுதோ, கம்ப்ளீட் நியூட்ரியண்ட்டை எப்படி ஃபுல் சத்தை எடுத்துக்க முடியுமோ, நீங்கள் அந்த வசனத்தின் முழு வெளிப்பாடு. தெர் ஆர் 2 types, ரீடிங் அண்ட் லேர்னிங் ஆர் ஸ்டடியிங். வாசிக்கிறது அல்லது படிக்கிறது. நம்ம யூஸ்வலாக பைபிள் ரீட் பண்ணி வாசித்துட்டு போயிடுவோம். அதை படித்து அதுக்குள்ளான அர்த்தத்தை, இப்போ நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அப்பா எங்களுக்கு விளங்கலையே அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கெல்லாம் அது விளங்கலை, உங்களுக்கு நான் விலைக்கு காமிக்கிறேன். இப்போ எழுதப்பட்டது நிறைய விஷயங்கள் நீங்கள் வாசித்துட்டு ஆவியானவர்கிட்ட, அப்பா இது எனக்கு சரியாக விளங்கலையே, இது என்ன அப்படின்னு கேட்டால் அவர் வெளிச்சத்தை கொடுப்பாரா மாட்டாரா? அப்போது நீங்கள் எடுத்து தியானம் பண்ணணும். ஜஸ்ட் ரீடிங் த பைபிள், வாசிக்கிறது மட்டும் போதாது. சரிங்களா? இந்த நான் ரிவிஷன் சொன்னேன்ல, சில வசனங்கள் மட்டும் பார்த்துட்டு போவோன்னு சொல்லிட்டு. இப்போ பைபிள் வாசிக்கும்போது வாட் டு ரீட், என்னத்தை தான் தேடி பார்க்குறது. இப்போ அந்த காலத்துலலாம் தங்கம் இருக்குதுன்னு சொல்லும்போது எல்லாரும் போய் தோண்டி தேடுவாங்க, தங்கம் கிடைக்காதா, ஏதாவது ஒரு புதையல் கிடைக்காதான்னு they will hunt. இன்னைக்கு வரைக்கும் கூட கடல் இருக்க ஏரியாவில் தங்கம் புதையல் ஏதாவது கிடைக்குமான்னு தேடுற ஆள்கள் இருக்காங்க. நம்ம இங்கே தேடினா என்னத்தை தேடுறது, யாரை பார்க்குறது? லூக்கா 24:13-33 நீங்கள் வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். இப்போது இயேசு கிறிஸ்து தான் நம்மளை ரட்சிக்க போகிறார் அப்படின்னு நம்பிட்டு இருந்த நிறையா கூட்டங்களில் ஒரு கூட்டம் தான் இப்போ நடந்துட்டு போகிற அந்த ஒரு சீஷர்கள். என்ன இவர் இப்படி பண்ணுவார்னு நினச்சோம், ஒன்றும் நடக்காமல் போச்சேன்னு புலம்பிட்டு போகிறாங்க. அப்போ இவர் உங்கள் கூடவே போகிறாரு. கூட நடக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாராம், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின தேவ வாக்கியங்கள் எல்லாவற்றிலும், மோசேலேருந்து தீர்க்கதரிசி வரைக்கும் லா அண்ட் ப்ராஃபட் எல்லாத்துலேயும் தம்மை குறித்து சொல்லி இருந்தவைகளை அவருக்கு விவரித்து காண்பித்தார்.
இப்போது பைபிளில் பார்த்தீங்கன்னா பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இருக்கா? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மறைக்கப்பட்டதாக இருக்கும். எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க முடியும் சாயலா. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டு நிறைவேற்றப்பட்டது, ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மறைக்கப்பட்டுப்பார். அங்கங்கே யோசேப்பு பண்ணுறது சில விஷயங்கள் இயேசு கிறிஸ்து மாதிரியே இருக்கும். இப்படி ஒரு சாயல், அந்த உடன்படிக்கை பெட்டி இயேசு கிறிஸ்துவின் சாயல். நோவாஸ் ஆர்க், நோவாவின் பேழை இயேசு கிறிஸ்துவின் சாயல். நீங்கள் வாசிக்கும் பொழுது அது கதை நீங்கள் வாசிக்கலை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் ஸ்கூல்லையோ ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. உங்கள் கூட 10 டீச்சர்ஸு இல்லை 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃபோட்டோ காப்பியை உங்களுக்கு தர்றாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா அந்த 50 பேத்தில் இல்லை 10 பேத்தில் யாரை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களை நீங்களே பார்த்துப்பீங்க இல்லையா? அப்படி நீங்கள் இல்லை அந்த ஃபோட்டோனா அது என்னத்துக்குன்னு கூட ஒதுக்கி வச்சிடலாம். சரிங்களா? இங்கே நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் யாரை தான் நோக்கி பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். அப்போ எப்போ இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்குறீங்களோ அப்போ அப்பாவும் ஆவியானவரும் உங்களுக்கு இன்னும் வெளிச்சத்தை தருவாங்க, இன்னும் அதன் ஆழமான அர்த்தத்தை புரிய வைப்பாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பைபிள் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். நம்ம நீதிமான். இதில் நம்ம ஏதாவது நல்லது பண்ணிய நீதிமான் ஆனோம்? எப்படி நம்ம நீதிமான் ஆனோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்ம நீதிமானோம். அப்போது நம்ம எந்த நல்லதும் பண்ணாமையே இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ஆண்டவரும் ரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நான் நீதிமான். இப்போ நான் நீதிமானதானது எப்படின்னு தெரியுது? இப்போ நாம் பாவம் செய்ய தூண்டலை. இப்போ பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல் கிருபை மீறுறதுக்காக பாவம் அதிகமாக செய்ய சொன்னாங்கிற மாதிரி இல்லாமல், இப்போது நான் பாவியாக இருக்கும் பொழுது எந்த நல்லது செய்கிறோன்னு இல்லையா அது கணக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணோன்னா நான் நீதிமான். இப்போ நான் நீதிமான். இன்றைக்கி நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், நான் பாவி ஆயிடுவேனா? அப்போ நான் இயேசு கிறிஸ்துவ அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு நான் பாவம் பண்ணுங்கன்னு ப்ரொமோட் பண்ணலை, பாவம் பண்ண மாட்டோம். சப்போஸ் தெரியாமல் ஆட்டுக்குட்டி தவறி விழுந்துருச்சுன்னா அது பன்னிக்குட்டியாக மாறிடுமா? மாறிடுதுன்னு நம்ம நம்பினோம்னா என்ன சொல்கிறோம்னா, முந்தின ஆதாம் பண்ணின காரியம் பெரிய விஷயம், பிந்தின ஆதாம் பண்ணினது பத்தாது. நம்ம எல்லாரும் பாவியானது முந்தின ஆதாம் விழுந்து போனதுனால தான் நம்ம எல்லாரும் பாவிகள், பாவம் செய்கிறனால கிடையாது. இப்போது அதே கணக்கின்படி நம்ம இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ண பிறகு தெரியாமல் தவறினாலும் நம்ம பாவியில் நம்ம நீதிமான் தான். ரோமர் 3:20, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. அப்போ நீங்களும் நானும், நான் மோசே சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணேன், நம்ம நீதிமானாக முடியாது. ஒருத்தன் வந்தான், அப்பா நான் ரட்சிக்கப்படணும்னா என்ன பண்ணணும்? நீ ஏதாவது பண்ணி ரட்சிக்கப்படணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது, போடா மோசே தான் கொடுத்துருக்காருல ஃபாலோ பண்ணு. அதையெல்லாம் என் சிறு வயது முதல் ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன். அப்படியா? உனக்கு விளங்கலை. இன்னும் உன்ட்ட ஒரே ஒரு குறை இருக்குது, போய் உன் சொத்தெல்லாம் விற்றுட்டு என்னை பின்பற்றி வா. ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறத விட ஒரு பெரிய பாக்கியம் எதாவது இருக்கா? ஒருத்தன் வந்து ஆண்டவரே நான் உன்னை பின்பற்றி வர்றேன் அப்படின்னு சொன்னான், போடா போடா பிள்ளை குட்டியோட சந்தோஷமாக இருடா, எனக்கு பறவைக்கு கூண்டு இருக்குது, நரிக்கு கூலி இருக்குது, மனுஷகுமாரன் தலை சாக்கிடா இல்லை போடான்னு சொன்னவர் இவனை சொத்தை விற்றுட்டு என் பின்னாடி வான்னு சொன்னது அவர் பின்னாடி ஒரு ஆளை கூட்டிக்கிறதுக்காக இல்லை. இன்னும் நீ யார், இந்த லா சட்டத்தோட வெயிட் என்ன அப்படின்னு உனக்கு விளங்காமல் இருக்குது. இப்போ அதை சொன்ன உடனே அவன் எப்போ மனம் கசந்து திரும்பி போனானோ அப்போது தேவனுக்கு மேலே அவனுடைய ஐஸ்வர்யத்தை வச்சுட்டான். இன்றைக்கி என்னுடைய கம்ப்ளீட் ஐஸ்வர்யமாக தேவனான்னு பார்த்தா நான் எந்த சைடு தந்துருப்பேன், இல்லை நீங்கள் எந்த சைடு தந்துருப்பீங்க? அவர்கிட்ட போனால் மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. இன்றைக்கி இருக்குது எல்லாத்தையும் நான் இல்லைன்னு கொடுத்துட்டா கூட அவரை மட்டும் பிடிச்சிக்கிட்டா போதும், எல்லாம் கிடச்சிரும். ஆனால் அவன் அப்படி போனான். அப்போது நியாயப்பிரமாணத்தினால் நான் நீதிமான்னு ஒருத்தனு போய் ஆண்டவர்கிட்ட சேர முடியாது. கலாத்தியர் 2:21, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்குமே. உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்கும்,
நீதி நியாயப்பிரமாணத்தினால வருமா இருந்தால். இப்போது ஆண்டவரை யாரும் இல்லை, யாரோட பாவமும் ஆச்சரியப்படுத்த முடியாது. ஐயோ என் பிள்ளை இப்படி ஒரு பாவம் பண்ணிருச்சேன். அவர் சொல்லுவார், நீ இதை புசிக்கும் நாளிலே சாவாய். இந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்கன்னா, இதை புசிச்சினா நீ சாவான்னு சொல்லலை, இஃப் நீ இதை சாப்பிட்டீனா சாவன்னு சொல்லலை. அவன் சாப்பிடுவான்னு அவருக்கு தெரியும், அதனால தான் சொல்கிறாரு, நீ புசிக்கும் நாளிலே, என்னைக்கு நீ சாப்பிட்றியோ அன்னைக்கு நீ சாவ. அப்போ அவருக்கு தெரியும், படைக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும், நம்மளை ரட்சிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அதுவும் அவருக்கு தெரியும். அதுக்காக தான் தனது ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக தந்தார். இன்றைக்கி அவர் வேணாம், நான் நியாயப்பிரமாணத்தின்படி என்னால் வர முடியும் நம்ம சொன்னோம்னா, ஏசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்காக எனக்காக மரித்தது அவசியம் இல்லை, தேவையில்லைன்னு நம்ம சொல்கிறோம். ரோமர் 4:5-8 பார்த்தீங்கன்னா, பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். நான் பாவியாக இருந்த பொழுதே என்னை தேடி வந்தார். நான் என்னைக்கு ஆண்டவரை பார்த்தேன்னு இல்லை, என் கண்ணு குருட்டாட்டம் பிடிச்சிருந்துச்சு. நான் பாவியாக இருக்கும்போது எனக்கு எப்படி ஆண்டவரோட தெரியும்? ஆண்டவர் என்னை தேடி வந்தார், ஆண்டவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்தினார். 100 ஆட்டுக்குட்டியிலேருந்து ஒரு ஆட்டுக்குட்டி தப்பிச்சு போச்சு நம்மளை மாதிரி. அந்த ஆட்டுக்குட்டியாவா மேய்ப்பன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி வந்துச்சு? மேய்ப்பன் போனால் அந்த ஆட்டுக்குட்டியை தேடி, மேய்ப்பன் அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி தோளில் போட்டு நடந்து வந்தான். நீங்களும் நானும் வழி தப்பி நடந்த போது அவர் வந்தார், தன்னைத்தானே வெளிப்படுத்தினார், நம்மளை சுத்தப்படுத்தினார், நம்மளை அவரோட பிள்ளையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். சரிங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமான், உண்மைதானா? இதுக்கான கொடுக்கப்பட்ட விலை 1 யோவான் 3:5, அவரிடத்தில் பாவம் இல்லை. நம்மள்கிட்ட பாவம் இருக்குது, அவரிடத்தில் பாவம் இல்லை. 1 பேதுரு 2:21, அவர் பாவம் செய்யவில்லை, அவர்கிட்ட பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யலை. நம்மள்கிட்ட பாவம் இருந்துச்சு, நம்ம பாவம் செஞ்சோம். 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவருக்குள்ள பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யலை. பாவம்னா என்னன்னே தெரியாத அவரை உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவமாக்கினார். அதே கூற்றின்படி நீதினா என்னன்னு தெரியாத உங்களையும் என்னையும் நீதிமானாக்கிட்டார். செயல் வெளிப்படும். செயல் வர்றதை பார்க்க வேண்டியது நம்முடைய டியூட்டி கிடையாது, தவறமா இல்லையான்னு பார்க்க வேண்டியது நம்மளோட டியூட்டி கிடையாது. நீங்களும் நானும் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நம்ம நீதிமான். சகல ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. சரிங்களா? பி பிளஸ்ட். சொல்லுங்க பார்க்க. தலை நிமிரச் செய்தார், எல்லா பயங்களையும் நீக்கி, எல்லா பயங்களையும் நீக்கி, எல்லா பயங்களையும் நீக்கி தலை நிமிரச் செய்தார். ஒரு ஆளுக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் இறந்து போயிட்டார். அந்த ஆளுக்கு மாதிரியே இருந்த வியாதி இந்த ஆளுக்கு இருக்குது. இந்த ஆள் என்ன நினைக்கிறாரு? அந்த ஆள் போயிட்டாரு, அப்புறம் அதே வியாதி நம்மளும் அப்படித்தானே அப்படின்னு சும்மா இருந்தால் கூட அந்த நினைப்பு திரும்ப திரும்ப வருதான். அந்த நினைப்பு திரும்ப திரும்ப வந்தால் பிசாசு உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறான்? பிசாசு உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறான்? நம்மளும் அந்த வழியாக தான். அந்த காலத்தில் கொரோனா காலத்தை சொல்லுவோம், கொரோனா வந்துருச்சுங்க, வந்துருச்சுன்னா அப்புறம் எல்லாருக்கும் தானே இந்த ரொம்ப சிக்காக இருந்து உட்காந்துருந்தாளுங்க, எந்திரிச்சு நில்லுங்கய்யா, இந்த ஆள் பொழைப்பாருன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அங்கே ஃபைட் பண்ணி உட்காருங்க, பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி கொரோனாவை எதிர்த்து போராடி, கர்த்தாவே நீர் தான், நான் இல்லை ஆண்டவரே,
நான் இல்லை, நீர் தான் என்னை காப்பாற்றுறீர்னு சொல்லி பிழைச்சி வந்த ஆள். இப்பொழுது நான் உங்களை கேட்கிறேன், இப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருந்தால் கூட இன்னொரு நாளில் இதுபோல் பிரச்சனை வந்தால் உங்கள் சொந்த பந்தங்களில் அந்த ஆள் போயிட்டான் மனுஷன், அந்த லேடி போயிடுச்சு, அவங்களாம் நல்லா இருந்தவங்க தான், அவங்க இந்த மாதிரி பிரச்சனையில் போயிட்டாங்க, நமக்கு அது மாதிரி பிரச்சனை தானே இருக்குது அப்படின்னா என்ன நீங்கள் சொல்லணுமா? அவங்க போனால் போகட்டும், நான் இங்கே தான் இருக்க போகிறேன். கஷ்டத்தோட நஷ்டத்தோடல நல்லா இருக்க போகிறேன். பிசாசு உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்? அப்புறம் நம்மளும் போக வேண்டியதானே, நீங்கள் உங்கள் வாயால் சொல்கிறத எதிர்பார்க்குறான், உங்கள் வாயால் நீங்கள் அதை ஒத்துக்கிறத எதிர்பார்க்குறான். நீங்கள் உங்கள் வாயால் ஒத்துக்கிட்டீங்கன்னா அது நடந்துரும்னு அவனுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணுறான்? உங்கள் வாயால் நீ சொல்லுங்க, உங்கள் வாயால் நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறான். அந்த எதிர்பார்ப்பு நமக்கே தெரியுது. சில சமயத்தில் சில நெருக்கடியான சூழ்நிலையில் போனால் போதும் அப்படி சொல்லலாம் போல தெரியுது. 10 தடவை நான் சொல்லுவேன், இப்போ 10 தடவை அட்லீஸ்ட்டு போனால் போதுன்னு சொல்ல மாட்டேன். கர்த்தர் இருக்கிறாருல்ல, உயிரோட தானே இருக்கிறாரு, என்னோட பட்சமாக தானே இல்லாண்டவர், நான் பிழைக்கிறேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி 10 தடவையாவது நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு வந்த மாதிரியான சோதனைகள் தானே எல்லாருக்கும் வருது. உங்கள் வாய் என்ன சொல்லுகிறது? உங்கள் வாயால் அந்த தோல்வியை ஒத்துக்கிற சொல்லி பிசாசு எதிர்பார்க்கிறான். இயேசு சிலுவையில் இருந்தப்ப அதுக்கு மேலே முடியாது அப்படின்னு அவர் சொல்லிடுவாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தானா இல்லையா? அவர் பாடுபட்டார் பாடுபட்டார் பாடுபட்டார்னு எல்லாம் சொல்லி முடிச்சிருவான். ஆனால் பிசாசு அங்கே இருந்துக்கிட்டு அவன் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான் இவர் இயேசுநாதருடைய வாயிலிருந்து. ஆனால் இவர் கிளீனாக 7 வார்த்தைய என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். உங்களை சிலுவையில் ஏற்றி விடுவான். ஏற்கனவே சிலுவையில் தான் இருக்கேன் பாஸ்டர், அப்போ கரெக்டாக பேசுங்க. இயேசுநாதர் கரெக்டாக பேசிட்டாரு. இந்த பிசாசு என்ன பண்ணுறான்? ஒரு இடத்துல ஏதாவது தப்பு ஒன்று வச்சிடலாமா, ராயனுக்கு வரி செலுத்தணுமா வேண்டாமா? செலுத்தணும்னாலும் குற்றம் சொல்லுவாங்க, செலுத்தக்கூடாதுனாலும் குற்றம் சொல்லுவாங்க. என்னடா இங்கிட்டு சொன்னாலும் குற்றம் அங்கிட்டு சொன்னாலும் குற்றமா? அப்படிதான் இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணாரு? காசை கொண்டாடா, காசை கொண்டாடா. அதில் மேல் எழுத்தும் விலாசம் யாருடா? ஏரோது. அப்போ ராயனா? ராயன். ஏரோதுன்னு சொல்லிட்டேனா? ஓகே, ராயனுடையதே ராயனு கொடு, தேவனுடையதே தேவனை கொடுன்னு சொன்னார். அவங்க அதுக்கு மேலே நின்று கேட்கல. தேவனுடையதை எதை எப்படி கொடுக்கறதுன்னு கேட்டிருந்தானே இவர் சொல்லியிருப்பார். அவன் ராயனை குடிச்சாரி இவர் நம்மளை கவுத்துட்டாருன்ட்டு போயிட்டானுங்க. இயேசுநாதர் எப்படி பதில் பேச பழகி இருந்தாரோ தெரிஞ்சிருந்தாரோ, இன்றைக்கு நீங்களும் நானும் பதில் பேச தெரிஞ்சிருக்கணும். அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் பிழைக்க வேண்டும். எவன் நம்ம என்னங்க பண்றது? நம்ம வாயில என்னங்க இருக்கு? நம்ம வார்த்தையில் என்னங்க இருக்குது? எங்க உங்க வார்த்தையில் தாங்க என்னமோ இருக்கு. ஆல் இன் யுவர் வேர்ட்ஸ். உங்களுடைய இருதயமும் வாயும் தொடர்புள்ளது, கனெக்டட். உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் வாயின் வார்த்தைகளும் கனெக்டட். அதை தனித்தனியாக பிரிக்க முடியாது. நான் வழக்கமாக சொல்லுவேன், பாவத்தையும் சாபத்தையும் பிரிக்கவே முடியாது. பாவம் இருந்தால் சாபம் இருக்கும். அதனால் கர்த்தர் என்ன பண்ணார்? பாவத்தை முதல்ல போக்குறேன்னு, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லிட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடாயினார். பாவம் மன்னிக்கப்பட்டது, சாபம் தீர்ந்தது, படுக்கை எடுத்து நடான்றார். இன்னொரு காரியம் செஞ்சு வச்சிருக்கிறாரு. இந்த பாவத்தை உண்டாக்குகிற அந்த 10 கட்டளைகள் நியாயப்பிரமாணம் இருக்கே,
அது நியாயமான பிரமாணங்கள் தானே. ஹலோ, நியாயப்பிரமாணம்னு அர்த்தம் என்ன? நியாயமான பிரமாணங்கள். அவர் கர்த்தர் கேட்குறாரு, உபாகம 4 என்னமோ கேட்குறாரு, ஏண்டா இந்த உலகத்தில் வேற எந்த ஜாதி ஜனமாவது உங்களை மாதிரி இப்படி மேன்மையான பிரமாணங்களை உடைய வேற யாராவது இருக்காங்களா சொல்லுடா அப்படிங்கிறாரு. நீங்க இந்த பிரமாணத்தை உடையவர்களா இருக்கிறதுனால நீங்க ஞானவான்கள்னு அவங்க நினைக்கிறாங்கன்றார். இப்பேற்பட்ட நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் போட்டு தள்ளிட்டாரு, சிலுவையில் அரைஞ்சு விட்டான்ட்டார். இது வேண்டாம். இப்பதான் கேட்டீங்க, இந்த பாவிங்கிற அறிவே நியாயப்பிரமாணத்து மூலமாக தான் உண்டாகுது. திருடாதேன்னு சொல்லியிருக்கு, நம்ம திருடிவிட்டோம். திருடாதேன்னு சொல்லியிருக்கு, திருடிவிட்டோம்ல. அப்போ நம்மளை பாவியை ஆக்கிருச்சு. பாவிங்கிற அறிவே அது மூலமாக தான் வருது. இவர் என்ன பண்ணிட்டாரு, இது இருந்தால் தானே இந்த மாதிரி பிரச்சனை, தூக்கி சிலுவையெல்லாம் அரைஞ்சு விட்டார். பிசாசு நினைச்சா இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்சு விட்டோம்டான்னு. இவர் என்ன பண்றாரு, நியாயப்பிரமாணத்தை தூக்கி சிலுவையில் அரைஞ்சு விட்டார். பிசாசு நினைச்சா இந்த ஒரு இயேசுநாதர், இந்த ஒரு ஆள் இருக்கிறதுனால இப்படி பிரச்சனை, இந்த ஒரு ஆளை போட்டு தள்ளிடுவான், சிலுவையில் ஏற்றி கொன்னே விடுவோம் கொன்னு விட்டான். ஆனால் அவனுக்கு தெரியல, அவருடைய மரணத்தின் மூலமா இங்க இத்தனை கிறிஸ்துக்கள் இங்கே நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. அவனுக்கு தெரியல இத்தனை கிறிஸ்துக்கள் உண்டாவாங்கன்னு அவனுக்கு தெரியல. அப்ப கிறிஸ்து முட்டாப்பயங்கிறது, பிசாசு முட்டாப்பயங்கிறது நல்லா தெரியுது. கர்த்தர் ஒன்று சொல்லி இருந்தாருன்னா அதை நிறைவேற்றுகிறவர். அவர் இந்த நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றவர் செஞ்சார். நம்ம தான் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி அவர் சிலுவையில் அறைஞ்சார். ஆனால் அவர் அதை நிறைவேற்றினார். அவர் அதை நிறைவேற்றிட்டதுனால நமக்கு கிருபையை கொடுக்க முடிந்தது. திருடாதேங்கிற பிரமாணம் இல்லை, அதுக்கு நம்ம போய் திருடலாமா? நமக்கு நம்மளை எந்த விதத்திலையும் குற்றம் பிடிக்க முடியாதபடிக்கு நியாயப்பிரமாணத்தை தூக்கி சிலுவையில் அரைஞ்சிட்டார். இப்போ நீங்களும் நானும் நம்முடைய கெட்டிக்காரத்தனத்தினால, நம்முடைய படிப்பினால, நம்முடைய பணத்தினால, நம்முடைய அறிவினால, அல்லது நாமளாக ஏதாவது போய் பரிகாரம் பண்ணிக்கிட்டதுனால அதனால் நீதிமான ஆனமானா இல்லை. நம்ம அது செய்ய முடியாது. அதாவது ஒரு 4 பேரை இந்த மரத்தில், ஒவ்வொருத்தர் மரத்துலையும் 4 பேரை இங்கே கட்டி வச்சுருக்குது. இந்த 4 பேரை அவைகளா பார்த்து இன்னொருத்தனை அவுத்து விட்டுக்கிற முடியுமா? முடியாது. உலகத்தில் இருக்க எல்லாரும் பாவி. பாவம் இல்லாத ஒரு ஆள் வந்தாதான், மரத்தில் கட்டப்படாத ஒரு ஆள் இருந்தாதான் கட்டி இருக்கிறவனை அவுத்து விடலாம். அப்படி கட்டப்படாத ஆள் இயேசுநாதர் ஒருத்தர் தான். அவர் உங்களை எல்லாரையும் அவுத்து விட்டாரு. அவுத்து விட்டாரா? விடுதலை ஆயிட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டீங்களா? தேவனுடைய பிள்ளை ஆயிட்டீங்களா? அதோட விட்டாரு, நீ ஏன் பிள்ளை அப்படி சொல்லிக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி, நான் செய்கிற மாதிரி காரியங்களை செய் அப்படின்றார். இன்றைக்கு நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நாம் என்ன பேசுகிறோமோ அது சிருஷ்டிக்கப்படுகிறது. தேவன் சிருஷ்டிகர்த்தா. அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அது என்ன பண்ணி விட்டாரு, நீங்கெல்லாம் என் பிள்ளைங்க தானே, எனக்கு வேணுங்கிற மாதிரி உலகத்தை நான் உண்டாக்கினேன், நீங்க உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உலகத்தை உண்டாக்கிக்கங்க அப்படின்னு சிருஷ்டிக்கக்கூடிய திறமையை மனுஷன்ட்ட கொடுத்துட்டார். நம்ம என்ன நினைக்கிறோம், விசுவாசிகளுக்கு மட்டும்தானே இது வேலை செய்யுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதனாலன்னா மனுஷனாக இருக்க எல்லாருக்கும் நடக்குது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு நடக்குது, ரட்சிக்கப்படாதவனுக்கு நடக்குது. ஒரு விதத்தில் பார்த்தா ரட்சிக்கப்படாதவன் தான், நான் அப்படி பணக்காரன் ஆகணும், அப்படி பணக்காரன் ஆகணும், அப்படி பணக்காரன் ஆகணும், அப்படியே போய் சேர்ந்துடுறேன் அங்கே பரல, அந்த அந்த பெரிய பணக்காரனாகவே ஆயிடுறான் அவன்.
நம்ம ஆளுங்க நமக்கெல்லாம் ஒன்றும் முடியாது. மயரை கூட கருப்பாக வெள்ளையா மாற்ற முடியாது. ஸ்தோத்திர ஆண்டவரே, எப்படியோ பரலம் போய் சேர்ந்துடுற ஆண்டவரே. இது நம்ம ஆட்டோட மைண்ட் செட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருந்துக்கிட்டு அவர் கொடுக்குற வல்லமையினால் கெட்டு போனதை கூட சரி பண்ணக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட இருக்குது. அந்த சாத்தான் அங்கேருந்து கீழே பூமியில் தள்ளப்பட்ட போது பூமியில் பிரளயமும் பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமாகி ஆழத்தில் இருள் இருந்தது. அதான் பிசாசோடைய ஆளுகைக்குள்ளே வந்தது. பூமி கெட்டு போச்சு. அவர் வர்றாரு, வெளிச்சம் உண்டாகு, ஆகாய விரிவு உண்டாகு, புல் பூண்டு செடி கொடி உண்டாகு, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாகட்டும், நீந்துகிற ஜீவராசிகள் பறக்கிற பறவைகள் உண்டாகட்டும், காட்டு மிருக ஊர்வன உண்டாகட்டும். அப்புறம் இன்னொன்று, மனுஷனை நம்ம மாதிரி உண்டாக்கலாம்னு சொல்லிக்கிட்டே வாயால் சொல்லிக்கிட்டே இவனை உண்டாக்குனார். பேசினார், உண்டாயிற்று. ஆதாம நல்லா தான் உண்டாக்கி வச்சிருந்தார், இவனா கெடுத்துக்கிட்டான். இப்போ அவர் என்ன சொல்கிறார்? நீயா பேசி சரி பண்ணிக்க, நீயா பேசி சரி பண்ணிக்க. நான் வந்து கெட்டு போயிருந்த உலகத்தை நான் சரி பண்ணனா இல்லையா? அது உனக்கு தெரியுமா இல்லையா? இப்போ நீ என்ன பேசுறியோ பேசுறது உண்டாக போவதில்லை. யூ ஹாவ் த பவர் ஆஃப் கிரியேஷன். சிருஷ்டிப்பின் வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதை நம்ம விளங்காம, கர்த்தர் அந்த சிருஷ்டிப்பின் வல்லமையை நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாருன்னு தெரியாமல் நம்ம வாட்டுக்கு எதையாவது உளறி, இந்த ரொம்ப அதிக பேச்சு பேசுவாங்கள்ல, அதிக பேச்சில் பாவம் இல்லாமல் போகாது. பாவம்னா என்ன? அது பிசாசு பேச்சை பேசுறது. அவன் என்ன சொல்கிறானோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அப்படி நெகட்டிவா நமக்கே இந்த சேம் சைடு கோல் போடுறான்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களுக்கே விரோதமாக இவங்களே போய் கோல் போட்டுக்கிறது. இவங்க வாயால் பேசி இவங்க வாழ்க்கையை இவங்க கெடுக்கிறது. கர்த்தர் சொல்ற, இவன் வாயை கொஞ்சம் முதல்ல வாயை கழுவு. தப்பு தப்பாக பேசினானா யோபு, கடைசி வாயை பற்றிக்கிறேன்ட்டான். அவர்கிட்ட போய் வழக்காடி அவர்கிட்ட ஜெயிக்கிறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. இது மாதிரி நான் எல்லாத்தையும் உண்டாக்கினப்போ நீங்கள் இருந்தியாடா அப்படி கேட்குறாரு. நீ எனக்கு நான் பொதிச்சிருவியோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் முதல்ல கேட்டேன், இப்போ நம்ம பார்க்குறேன், வாயை பொத்திக்கிறேன்ட்டான். பேசுறது சரியா? நான் மறுபடி சொல்லுகிறேன், சிருஷ்டிக்கும் திறன் உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நம்பாமல் போனால், அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் முட்டாத்தனமாக ஏதாவது செஞ்சு மாட்டிக்கிட்டா, என்ன வண்டி தொலைகிறது, இப்படி போய் மாட்டிக்கிச்சுவார். நான் சொல்ல சொல்ல கேட்காம போய் மாட்டிக்கிச்சுவார், போய் மாட்டிக்கிச்சுவார். கடைசிக்கு அவர் புலம்பிகிட்டு இருப்பார். போகாத போய் மாட்டாதேன்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்மளால் எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. அது ஒன்றும் தெரியாது பெரிய பாவம் தெரியுமா உங்களுக்கு? இல்லை பாஸ்டர், அறியாமையில் இருந்த காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், அதனால் அதெல்லாம் அறியாமை எப்படிடா நீ இருக்கிற? கர்த்தர் நான் இங்கே நிற்கிறேன், என்ன தெரியாதுன்ற? நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், காது கேட்கலன்ற? நான் முன்னாடி நிற்கிறேன், கண்ணு தெரியலன்ற? நான் தான் உணர்வை கொடுக்குறேன், உணர்வு இல்லைங்கிற? கடவுள் இருக்க மாதிரியே தெரியலங்க. யோபு என்ன சொன்ன? இங்கிட்டு தேடினாலும் காணா, இங்கிட்டு தேடினாலும் காணவே காணான்ற. அங்கே தான் இருக்கிறார். நமக்கு உணர்வுள்ள இருதயம் இங்கே இருக்கிறார். ஒவ்வொரு தடவை நான் நினைப்பேன், கர்த்தர் இங்கே இருக்கிறாருன்னு இவங்க உணரணுங்கிறதுக்காக. எங்கே 2 அல்லது 3 பேருடைய நாமத்தினாலே குடியிருக்கிறாள் அங்கே இருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் அங்கே இல்லாமல் இருக்க முடியாது. அவர் சொல்லிவிட்டு இல்லாமல் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் தன்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவர். அவருங்க வருங்க கர்த்தர், அவர் கர்த்தருங்க, பெரியவருங்க, வல்லவருங்க, எதை வேணாலும் செய்யக்கூடிய அதுக்கு அவருக்கு அப்பேற்பட்ட அதிகாரமெல்லாம் இருக்கு. ஆனால் அவர் தன்னுடைய வார்த்தைக்கு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். நான் அப்படி சொல்லிட்டேன்னா இதை விட்டு மீறி ஒன்றும் செய்ய மாட்டேன். நானே சொல்லிட்டேன்னா அந்த வார்த்தையை நான் மீற மாட்டேன். அவர் தன்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுத்தி கொண்டார்.
அதான் சங்கீதம் 138. அவர் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இவ்வளவு உண்டாக்கி வச்சுட்டு இவ்வளோ பயங்கர பெரிய ஆள், ஆனால் நான் என் வார்த்தையின்படி தான் நான் செய்வேன், மாற்ற மாட்டேன். இப்போ அவருடைய வார்த்தையின்படி அவர் செய்வார்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால காட் இஸ் ப்ரெடிக்டபிள். இவர் என்னதான் செய்வார், இன்னும் செய்ய மாட்டார். அவருக்கு இதை செய்ய முடியும், அவருக்கு இதை செய்ய முடியாது. ஏங்க கர்த்தருக்கு செய்ய முடியாதா? ஆமாம், அவர் பாவம் செய்ய முடியாது. அவர் சொன்ன வார்த்தை அவரே மீற முடியாது. அவரே மரணத்துக்கு ஏதுவான காரியத்தை செய்ய முடியாது. அது மரணத்துக்கு ஏதுவான காரியத்தை செய்ய பிசாசு. இவர் ஜீவனுக்கு ஏதுவாக தான் எதுவும் செய்ய முடியும். உங்களை பிழைக்க வைக்கிறதுக்கு ஏதுவாக தான் எதுவும் செய்ய முடியும். உங்களை சாகிறதுக்கு ஏதோ அவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்மளா போய் நான் போய் சாகிறேன், நான் செத்தா தேவலை அப்படின்னு சொன்னால் வனாந்தரத்தில் எல்லாரும் இஸ்ரவேலை போய் சாகுறா, சாகிறேன் நில போய் சாகுன்ற இவன் சொன்னதான் கடைசிக்கு அவர் ஆமான் இருக்கிறார். நம்ம வாயால் ஏன் சாகிறேன் நிதானிப்போமாக. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அநேக சமயங்களில் தப்பாக பேசுனது உங்களுக்கு தெரியும். இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே அறிவு போய் அப்படியெல்லாம் பேசிட்டேன், இனிமேல் பேசுனது தான், ஆனால் அதை கேன்சல் பண்ணுறேன் ஆண்டவரே, அதை பேசாததா கணக்கு வச்சுக்கிறேன், பேசுனதை கூட அது சரியில்லை, அதை கேன்சல் பண்ணுறேன். இன்று முதல் இப்பொழுது முதல் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையானவைகளை மட்டும் நான் சிருஷ்டிக்கத்தக்கதாக சரியான வார்த்தைகளை பேச போகிறேன். முதல்ல தீர்மானத்தை எடுங்க, அப்புறமா அவர்கிட்ட சொல்லிக்கலாம். அவசரப்பட்டு சொல்லிட்டு நேற்று தெரியாமல் விவரம்லாம் சொல்லிட்டேன் ஆண்டவர், முடியாமல் போச்சான்னு யோசிச்சு நிதானமாக ஒரு முடிவெடுத்து, அவர் உங்களுக்காக நன்மைக்கு ஏதுவாக நிற்கிறார், அவர்களுடைய சுகத்துக்கு ஏதுவாக நிற்கிறார், உங்களுடைய பலனுக்கு ஏதுவாக நிற்கிறார், உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், உங்களுக்கு விவேகம், நீதி, நியாயம், நிதானம். என்னது? விவேகம், நீதி, நியாயம், நிதானம், அப்புறம் வேற என்ன, போதனைகள், அதெல்லாம் போட்டிருக்கு. அப்புறமேலு ஞானிகளின் வாக்கு, அது வார்த்தைகளை, அது புதை பொருள்களை அறிந்து கொள்ளக்கூடிய நீதிமொழியும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். இப்போ நமக்கு ஞானம் வேணுங்க. ஞானம்னா என்னது? இருக்கிற புத்தி இல்லை, அவ்வப்போது அவர் என்னமோ சொல்கிறார், அதுதான் ஞானம். ஒரு கிவன் கண்டிஷனில், ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன சொல்கிறாரோ அதான் அதான் ஞானம். நமக்கு தான் தெரியுமே, ராயனுக்கு வரி கொடுக்கணும்னாலும் தப்பு, வரி கொடுக்கக்கூடாதுனாலும் தப்பு. ஐயோ ஆண்டவரே இப்படி மாட்டிக்கிட்டே ஆண்ட, அவர் என்னமோ சொல்லுவார். எக்கு தப்பா எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்களா? வாயை திறக்காதீங்க, ஆண்டவரே நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். அவர் சொல்லுவாருங்க, காசை கொண்டு வந்து காட்டுறான்னுவார். அதில் என்னடா பணம் எழுதியிருக்குன்னு கேட்பார். அப்புறம் இவங்க வாயாலே சொன்ன ஒரு பாடு அதே மாதிரியே செஞ்சுருப்போம். என்னமோ சொல்லுவாருங்க. உங்களுடைய எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகளும் நீங்கள் சரியாய் பேசுவதற்கான வார்த்தை ஏதோ ஒன்று இருக்கிறது, அது அவர்கிட்ட கேட்டு வாங்கணும். அதுக்கு தான் இயேசுனார் போய் ஒவ்வொரு நாளும் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணார். தூங்கவே இல்லைங்களா? தூங்கினாலும் தூங்கத்திலையும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணார். அதனால் என்ன பண்ணார், நான் தாண்டா இந்த சுகமாக்குனேன்னு சொல்லாதீங்கடா, யார்கிட்டையும் போய் சொன்னாக்க எல்லோரும் ஊரே வந்துடும்டா, அப்புறம் நான் தப்பிச்சு போக முடியாது, சொல்லாதீங்கடான்னு இவன் போய் ஊரெல்லாம் பற்றி வச்சு விட்டான். கூட்டமாக வருது. அப்புறம் இவர் வேறு வழி இல்லை, இவங்கள சுகமாக்கி விட்டு தான் போகிறாரு. அங்கே அவருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் குறையுது. அப்புறம் தூக்க நேரத்தில் கொஞ்சம் குறைக்க வேண்டியதே, இப்படி ஆயிடுது. அதாவது தன்னுடைய இருதயத்தை கரெக்டாக செட் பண்ணி வைக்கணும்.
அடுத்த நாள் காரியத்தை செய்கிறதுக்கு இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை கரெக்டாக செட் பண்ணி வைக்கணும். நாளைக்கு அவர் என்ன சொல்ல போகிறார், என்ன செய்கிறாரு, அதை அவர் என்னமோ சொல்கிறார். அவர் சொன்னதை தான் செஞ்சாராம். அவர் எதை காட்டினாரோ அதை மட்டும்தான் செய்தாராம். வேற ஒன்றும் தானாக செய்யலையா, என்னால் செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டார். நீங்கள் தேவனை போலவே சிருஷ்டிக்கும் திறன் உள்ளவர்கள். தேவன் அவருக்கு தேவையான உலகத்தை அவர் உண்டாக்கினார். வெளிச்சம், ஆகாய விரிவு, புல் பூண்டு, சூரிய சந்திர நட்சத்திரம், மீன்கள், தண்ணீரில் ஜீவராசிகள், பறக்கிற பறவைகள், காட்டு மிருகம், நாட்டு மிருகம், கடைசியில் அவருடைய சாயல் ரூபத்தில். இதுதான் அவர் உலகம். சொல்லிட்டு நீ உனக்கு வேணுங்கிற உலகத்தை நீ உண்டாக்கிக்கன்னா இவன் போய் கிறுக்கு பையனே போய் மாட்டிக்கிட்டான். ஆனால் அவன் கிறுக்கு பையன் மாட்டினான்னா பரவாயில்ல, நீ இப்போ உன்கிட்ட நான் அதிகாரம் கொடுக்குறேன், நீ அதை மாற்றிக்கன்றார். பேதுருக்கிட்ட வந்து பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உன்கிட்ட கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? சொல்லிவிட்டு நீ என்ன சொல்கிறியா, நான் செய்கிறேன்டா, நீ பூமியில் என்ன செய்கிறேங்கிறியா அதை நான் பரலோகத்தில் செய்கிறேன், நீ கட்டுனா கட்டுறேன், நீங்கள் அவுக்கிறேன். இதை மாதிரி அதாவது கடவுள்கிட்ட போய் கர்த்தாவே இதை செய்யணும், எனக்கு இதை செய்யணும், இதை கழிஞ்சு செய்யணும்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன பண்ணுறாரு, நீ என்ன சொல்கிறியா நான் செய்கிறேன்டா. இப்படி ஒரு கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். பிள்ளைகள்கிட்ட வந்து பெற்றோருக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு, அப்படி தான் கேட்குறாங்க. அது என்னமோ சொல்லுது, இதை வாங்கி கொடுத்துட்றாங்க. அதுபோல் இவர் பெரியவர். அதாவது உங்களுக்கு இன்னும் கேட்க தெரியல, அவர்கிட்ட எப்படி கேட்கணும்னு தெரியலை. சும்மா இந்த நம்ம சின்ன பிள்ளைகள்கிட்ட போய் அந்த ஏதாவது மிட்டாய் சில பொருள்கள்லாம் வாங்கிட்டு இந்த பேக்கிங் மெட்டீரியல் இருக்கும்ல, அந்த பேப்பர் ஜிலுக்கு ஜிக்கு ஜிக்குன்னு இருக்கும். இந்த பிள்ளைக்காடுக்கு போய் அதை பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு வருது. ஆனால் உள்ளுக்கு இருந்தது தானே விசேஷமானது. அதை விட்டுட்டு இன்றைக்கி நம்ம விசுவாசிகளும் அப்படித்தான் அந்த ஜிகு ஜிகுன்னு இருக்க அந்த பேப்பர் எடுத்து சொருகிட்டு இருக்கிற மாதிரி அதை பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. த ரியல் பவர், த ரியல் டொமினியன், உண்மையான ஆளுகை உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய வாயிலும் இருக்கிறது. இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே பேசினால் காரியம் நடக்கிறது. ஆனால் ரொம்ப நிதானமாக இருக்கணும். நீதி நியாயம், விவேகம், நீதி நியாயம், கடைசியில் நிதானம். ஹலோ, நிதானம். அதனால தான் கர்த்தர் சொன்னார், தன் வாயிலே பதறுகிறவனை நீ காண்பாயானால் அவனை நம்புறதை காட்டிலும் மூட நம்பலான்னு. பதறுனா போச்சு, ஏதாவது தப்பாக செஞ்சிருவேன். இந்த பதறுனா நமக்கிட்ட பதற்றம் வரலையா? வருதில்ல, போய் படுத்துக்கணும். கர்த்தாவே நீ சொல்லாமல் எந்திரிக்க மாட்டேன், எனக்கு சமாதானம் வேணும். யாக்கோபு வந்தான்ல, நீர் என்னை ஆசீர்வதிக்கலைன்னா உண்மை விட மாட்டேன், நீர் போக முடியாது. அதை மாற்றி எப்படி சொல்ல முடியுது பாருங்கள். போக விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறேன். ஆனால் நம்ம என்ன சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதிக்கலாம், நீர் போக முடியாது. இவன் சொன்னாதான் அவர் போவார், இவர் சொல்லலைன்னா போக மாட்டார். அவர் கதை அப்படி ஆகி போச்சுங்க. அவர் தான் வல்லவர், சர்வ வல்லவர். ஆனால் என்னை விடுறா, நான் போகிறேன், விடியுதுரா, நான் போகிறேன்டா. இல்லை இப்படி கேஸ் பார்க்குறீங்க. இப்படி தான் கர்த்தர் இருக்கிறாரு. இப்படி கர்த்தர் இருக்கிறாருங்கிறத விட்டு நம்ம கெஞ்சி மன்றாடி முழங்கால் போட்டு அப்படியே நின்று ராத்திரி பகலா நின்று உவாசம் போட்டு நின்று ஆண்டவரேன்னு கெஞ்சி கதறி கூப்பாடு போட்டு அவனை ஜபம் பண்ணுனே, அது என்னத்துக்கு? அவர் உங்களை பிள்ளையா பார்க்குறாரா, அடிமையாக பார்க்குறாரா, எப்படி பார்க்குறாரு? பிள்ளைன்னா ஆப்ரஹாம் லிங்கன், அவன் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா. அவன் வீட்டுக்குள்ளே ஒரு பொடிப்பை ஓடினானா, அங்கே இருந்த ஒரு வாட்ச்மேன் வந்து இன்னொரு வாட்ச்மேன் விட்டுறா அவனை போகணும்டா. அவன் யாரை உள்ளே ஓடுறே மயங்காரே, அவனை போய் வாட்ச்மேன் நிறுத்த முடியுமா? அவன் ஓடுவேன் ஒடியாருவேன், அவனை ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் அது மாதிரி கர்த்தருடைய ராஜ்யத்தில் உள்ள ஓடுக, வெளியே வராதீங்க. உள்ளே இருந்துக்கிட்டே வேலையை பாருங்க.
யூ ஹாவ் த அத்தாரிட்டி. ஆளுகை உங்களுடையது. அதாவது ஆளுகை தாங்க ஆண்டவரே, ஆளுகை கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு மன்னிப்பு தாங்க ஆண்டவரே, மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவரே, நான் மனம் திரும்பிட்டா மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, பாவத்தை அறிக்கை செஞ்சால் விட்டுறேன்னு சொன்னீங்கல்ல, விட்டுட்டேன்ல, அப்போ இறக்கம் பெரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு இறக்கம் கிடைத்ததுக்கா ஸ்தோத்திரன்னு இப்படி ஜபத்தை முடிக்கிறத விட்டுட்டு ராத்திரி பூரா உட்காந்து மன்னியும் ஆண்டவரே, மன்னியாண்டு. பிரச்சனையானது நம்ம இருதயம் தான். நம்ம இருதயத்தை நம்ம சரி பண்ண சொல்கிறார். நான் அப்படி நல்ல ஆளாக இருக்கேன், நான் உனக்கு சாதகமாக இருக்கேன். தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருக்கிறவன் யார்? நான் உனக்கு அனுகூலமாக நிற்கிறேன், நீ ஏன் கூட நில்லு. ரொம்ப நெருக்கடியா, மாட்டிக்கிட்டியா, நான் சொல்கிற வார்த்தையை மட்டும் சொல்லுவியா? அதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறார். ஒருவன் சொல் தவறாதவனாக இருந்தால், அப்படி சொல் தவறாதவனாக இருக்கணும்னா அவர் சொல்கிற வார்த்தையை கேட்கணும். அதை சொல்லிட்டு ஆமாம் சொல்லிட்டேன்னு நின்றலாம். நம்ம வாட்டுக்கு ஏதாவது உளறிட்டா அப்புறமேலு அன்றைக்கி உளறிவிட்டேன் ஆண்டவரே இப்போ மாற்றணும், அப்போ அந்த லெவலில் இல்லை சொல் தவறாதவன். அப்போ அவர் கொடுக்குற வார்த்தை. இயேசுநாதர் அப்படி இருந்தார். இயேசுநாதர் பிதா சொல்கிறதை கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ நம்ம கேட்கக்கூடாதா? வெயிட் இன் காட்ஸ் பிரசன்ஸ். கர்த்தாவே, நீரே என்னை இங்கே பூமியில் ராஜாவை வச்சுருக்கீங்க, எனக்கு நீங்கள் தான் எனக்கு ராஜா. நீங்கள் என்னை பூமியில் இந்த இடத்துல என்னை ராஜாவாக வச்சுருக்கீங்க. ராஜாக்கள் ஆசாரியர்கள் ரெண்டு வேலை. ஒன்று ராஜாவை ஆள்றது, இன்னொருத்தனுக்கா ஆண்டவரே எனக்கு ஒரு இறக்கம் செய்யுங்க அப்படி சொல்கிறது. அது ஆசாரியன் வேலை. நீங்கள் என்னை ராஜாவை வச்சுருக்கீங்க, எனக்கு நீங்கள் தான் ராஜா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதைத்தான் நான் இங்கே செய்வேன் அப்படி சொன்னால் அவருக்கு ரொம்ப கொண்டாட்டம் உங்களை பற்றி. இவன் என் மகன், இவன் என் மக, அப்படி அவருக்கு அப்படியே உச்சி குளிந்துடும். அப்புறம் ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்பு வைப்பேன்னு என்ன முழங்காலில் வச்சு தாளாட்டினாராம். இது கர்த்தர் நம்மளை முழங்காலில் வச்சு தாளாட்டுறாரா? அடிக்கடி விழுகாமல் இருந்தாவே போதும், தாளாட்டுறதாவது. ஆனால் அவர் என்ன ஆண்டவரே நீர் இப்படியெல்லாம் செய்வீரான்னா, எழுதியிருக்கனா இல்லையாடா? சரி, அப்போ நான் ஏற்றுக்கிறேன். மனசை ஏற்றுக்கிற மாட்டேங்குது. நீ குழந்தையா இருக்கிறப்ப என்ன செய்வியோ அதை செய்வார். நீ சின்ன பையனா வளர்ந்துட்டேன்னா, சின்ன பிள்ளையா வளர்ந்தா உனக்கு என்ன செய்வியோ அதை செய்வார். வாலிப வயதுக்கு இருந்தால் அப்போ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பார். நீ வளர்ந்து வந்து சுற்றிலுமா இருக்க உலகத்து ஜனங்கள்கிட்ட நீ ஞானமாக கர்த்தருடைய வேலையை செஞ்சு நீ ராஜ்யத்தின் காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை சாதிக்கணுமா, அதுக்காக நீ பேசுவியா, அதை செய்வார். உங்களை எதிர்க்கக்கூடிய, உங்களை தோற்கடிக்கக்கூடிய எந்த ஒரு வல்லமையும், மனுஷனோ பிசாசோ, எந்த ஒரு வல்லமையும் பூமியிலே கிடையாது. நம்ம கவனிச்சுக்கணும், கர்த்தருடைய சித்தத்தில் தான் எல்லா காரியமும் செய்கிறோமான்னு கவனிச்சுக்கணும். அவருடைய சித்தத்தின்படி நாம் எதையாயிலும் கெஞ்சி மன்றாடினால்னா கேட்டால் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். திறக்கல, கேட்டு சத்தம் போட்டு கூப்பிடலன்னா 2 தட்டு கதவை தட்டு திறக்கும். என்ன சமயம் ஒன்று காண தேடு கண்டுபிடிச்சிருவேன்றார். என்கிட்ட வந்து தேடு கண்டே பிடிச்சிருவேன். நீ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து கூட அதான்டா சொல்லியிருக்கின்றார். அவரை பிடித்து கொண்டால், ஐ டெல் யூ அகைன், யூ ஹாவ் த பவர் டு கிரியேட் திங்ஸ். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்கள். இதை வச்சுக்கிட்டு போய் ஏதாவது கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எது சிருஷ்டிக்க கெடுக்கிறதும் நமக்குள்ளே தான் இருக்கு. என்னமோ ஒரு இடத்துல கெடுத்து நிற்கிறமாக்கிறவனையும் அதுக்கு முன்னாடி வரி என்னது, கரிநெருப்பை ஊதி கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். இந்த கொல்லன் வந்து அங்கே என்னமோ வேலை செஞ்சு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு பொருளை செஞ்சு கொடுத்துருவான், அதையும் செய்வேன். கெடுத்து நிற்கிறமாக்கிற வேலையை நீ என்கிட்ட இதை கேட்டால் இது கிடைக்கும், அதை கேட்டால் அது கிடைக்கும். ஆனால் இவர்கிட்ட வந்து ஜீவன் தான் இருக்குது,
கெடுக்கிறதுன்னா இன்னொருத்தரை போய் கெடு வாங்கணும். அவர் ஒரு டெக்னிக் வச்சுருக்கிறாரு. விசுவாசிகளை 2 அடி அடிக்கணும்னா பிசாசு வந்து அவன் நான் அடிக்கிறேன் ஏய் அடிக்கலாம், ஆனால் இவ்வளோதான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்றாரு. நம்ம எல்லோரும் நிறைய பேர் எல்லாருமே போய் பிசாசுக்கு நிறைய அடி வாங்கியிருக்கோம். நல்ல வேளை இன்னும் உயிரோடு இருக்கிறான். இம்மட்டு வா, இதுக்கு மிஞ்சி வராதேன்னு சொல்லி அவன் அதுக்கு மேலே அடிக்காதபடி நம்மளை காப்பாற்றியிருக்கிறாரு. அதனால் நம்ம கவனிப்போம். நம்ம அடி வாங்க வேண்டியதில்லை. நான் கர்த்தர்ட்ட சொல்லுவேன், ஆண்டவரே குனிய சொன்னால் குனிஞ்சுக்கிறேன், என்னை குத்தி தான் குனிய வைக்கணும், அந்த வேலையே இல்லை, சொல்லுங்க ஆண்டவரே குனிஞ்சுக்கிறேன்ருவேன். நிமிர சொன்னால் நிமிர்ந்துருவேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேளுங்க, சொல்லுவார், செய்யுங்க, நீங்கள் ஜெயமாக இருப்பீங்க, ஆளுகை செய்வீங்க. உங்களை ஜெயிக்கிற ஒரு ஆளும் பூமியில் கிடையாது. ஆளும் கிடையாது, பிசாசும் கிடையாது. நான் வழக்கமாக சொல்லுவேன், பிசாசு, லூசிஃபர் வகைரா எல்லாரும் வந்து முன்னாடி நின்னா கூட முன்னாடி தான் நிற்கணுமே ஒழிய அவன் என்னை தொடவே முடியாது. அவனுக்கு அதிகாரம் கிடையாது. முதல்ல நான் அனுமதிக்கணும், அப்புறமேல அவர் அனுமதிக்கணும். இந்த 2 பேரோட அனுமதி இருந்தால் தான் இந்த பிசாசுக்கு அதிகாரம் இருக்கு. நானே இங்கே அனுமதி கொடுக்க மாட்டேன்னா அப்புறம் கர்த்தரை அனுமதி கொடுக்க முடியாது. யோபு அவன் அனுமதி கொடுத்துட்டான், அதனால கர்த்தரை வந்து அனுமதி கொடுத்துட்டாரு. சொல்கிறேன், நான் பயந்த காரியம் அப்போ அனுமதி கொடுத்துட்டான். இவன் என்னத்தை பயந்தானோ அது மட்டும் தான் அவர் அனுமதிச்சிருக்கிறாரு. நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? இருதயத்தை கரெக்டாக வச்சுக்கிட்டு, கர்த்தாவே நீர் என்னோட கூட இருக்கிறீர், ஒரு தீங்கும் என்னை அணுகாது, வாதாய் கூடாரத்தை அணுகாது, வாதை உன்னை நெருங்காது, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், நான் ஜெயம் எடுக்கிறேன், நான் ஜெயமாக வாழ்வேன். இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் உங்களை பிழைக்க வைக்கக்கூடியவை. பிற்போக்கான மரண வார்த்தைகள் நம்மை சாகடிக்கக்கூடியவைகள். இங்கதான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும், எது வேணும். வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும் நீ தீர்மானம் பண்ணுன்றார். இந்த அதிகாரத்தை கையில் கொடுத்துட்டேன், இந்த இடத்துல நீ பெரிய நல்ல ஒரு டேம் கட்டி தண்ணியை தேக்கி வச்சு இந்த வர்ற இடத்துல நீர்ப்பாசனத்தை கொடுத்து அங்கே வெள்ளாமையை விளைய வைக்கலாம். இந்த குண்டையும் தர்றேன், இருக்கிற அணையில் குண்டு வச்சு விடு. அது குண்டு வைக்கிற ஆளு நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில். இப்போ நம்மக்கிட்ட கேட்கறது, நம்மளை கெடுக்கக்கூடாது. ஹலோ, நம்ம வாயால் எதையாவது பேசி நம்ம வாழ்க்கையை நம்ம கெடுக்கக்கூடாது. உங்களுக்கு சிருஷ்டிக்கும் திறன் உண்டு. நீங்கள் நன்மையானவைகளையும் சிருஷ்டிக்கலாம், தீமையானவைகளையும் உண்டாக்கலாம். யூ ஹாவ் த பவர். பட் வாட் யூ வாண்ட், வாட்ஸ் யுவர் சாய்ஸ்? உங்களுக்கு என்ன வேணும் அது நடக்கும். தீர்மானம் பண்ணலாமா? சரியாக பேசுவேன்னு தீர்மானம் பண்ணலாமா? தீர்மானம் பண்ணிடலாமா? யோசிச்சு நிதானமாக கரெக்டாக பேசுறதுக்கு தீர்மானம் பண்ணிடலாமா? அப்படி கரெக்டாக பேசலீங்கன்னா அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சொல் தவறாதவன் ஆனால்தான் நீங்கள் இருந்துருவீங்க. கர்த்தர் அவர் அப்படிப்பட்டவர், சொல்லிட்டா செஞ்சிருவார். அப்போ நீங்கள் சொல் தவறாத அவர் மாதிரி இருக்க சொல்கிறாரு. இருக்கலாமா? இருக்கலாமா? ஓகே, இந்த ஜெபம் பண்ணலாம். ஆராதனை முடிஞ்ச உடனே யூத் மீட்டிங் இருக்குது, பாட்டு பழகலாம். அடுத்த வாரம் காணிக்க டைமில் பாடுறதுக்கு, ஸ்டேஜில் வந்து நின்று பாடுறதுக்கு அந்த வாய்ப்பு வருகிறது. தொடர்ந்து சில வாரங்களுக்கு அப்படி வரும். ஒரு நாளைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து சில வாரங்களுக்கு. இந்த ஞாயிறு ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு பாட்டு ட்ரைனிங், பாடுறதுக்கு பழகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் யூத் மீட்டிங்கில் பாட்டு பழகிட்டு அடுத்த வாரத்தில் காணிக்க டைமில் மேடையில் வந்து பாடுறது. இதுக்காக நமக்கு உதவி செய்ய அகிலன், தயா 2 பேர் இங்கே இருக்கிறாங்க. நான் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க செய்கிறாங்க. நம்ம கூட வந்து ஒட்டிக்கிட்டால் நம்மளும் அதோட சேர்ந்து போகலாம். அல்லேலூயா.
கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே தேவன். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்து நாங்கள் என்னத்தை செய்கிறோமோ அதை நீர் ஒத்துக்கிட்டு செய்கிறேங்கிறீர். உமக்கு நன்றி. இப்போ நாங்கள் என்ன தீர்மானிக்கிறோம், என்ன பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாய் தெரிகிறது. இதை நாங்கள் சரியாய் செய்ய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு புத்தியை கொடுப்பாராக, உணர்வை கொடுப்பாராக, எங்களை நடத்தும். நாங்கள் உமக்கு மகிமையாக இருக்கட்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.